எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் செங்கோ அகாடமி யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. 6th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் டெஸ்ட் நம்பர் 8க்கான காணொளி. நம்ம சேனலில் ஸ்பெஷாலிட்டி என்னது? 25 வினாக்கள் விடையுடன். அதான் சோசியல் சயின்ஸ் ஸ்பெஷாலிட்டி. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் படிங்க. முடிவில் நீங்கள் தேர்வில் தேர்ச்சி பெறுங்க. அதுதான் நம்மளுடைய கான்செப்டு. முதல் கேள்வி, புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நீரால் சூழப்பட்டுள்ளது? 71%. அடுத்து, புவியின் மேற்பரப்பு எத்தனை சதவிகிதம் நிலத்தால் சூழப்பட்டுள்ளது? நீர் 71%னா அப்போ 100லேருந்து கழிச்சா எவ்வளவு? 29% தான் நிலம். ஆப்ஷன் ஏ 29%. அடுத்து, மூன்றாவது கேள்வி, உலகில் எத்தனை கண்டங்கள் உள்ளன? 7 கண்டங்கள். 7 கண்டங்கள். அப்போ என்னென்ன கண்டங்கள்? வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, அதே மாதிரி ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, அப்புறம் கடைசியா பனி நிறைந்த கண்டம் அண்டார்டிகா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம இந்தியா எந்த கண்டத்தில் இருக்குது? ஆசியா கண்டத்தில் உள்ளது நமது இந்தியா. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, ஆசியா, ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பா, அண்டார்டிகா என கண்டங்கள் 7 வகைப்படும். அடுத்து, நான்காவது கேள்வி, கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் என்பது? கண்டங்கள் மற்றும் பெருங்கடல்கள் என்பது முதல் நிலை நிலத்தோற்றங்கள். முதல் நிலை நிலத்தோற்றங்கள். அடுத்த கேள்வி, மிகப்பெரிய நிலப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? மிகப்பெரிய நிலப்பரப்பு கண்டங்கள் என அழைக்கப்படுகிறது. அடுத்து, பரந்த நீர்ப்பரப்பு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? பரந்த நீர்ப்பரப்புனா பெருங்கடல்கள். பெருங்கடல்கள். உலகின் மிகப்பெரிய கண்டம். உலகின் மிகப்பெரிய கண்டம் ஆசியா. ஆசியா கண்டம் தான் உலகிலேயே மிகப்பெரிய கண்டம். உலகின் மிகச்சிறிய கண்டம் ஆஸ்திரேலியா. இதுக்கு பேர் தீவு கண்டம்னு இன்னொரு பேர் இருக்குது, தீவு கண்டம். அதே மாதிரி கங்காரு நிறைந்துள்ள கண்டம் ஆஸ்திரேலியா. ஸோ இதெல்லாமே ஞாபகம் வச்சுக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒவ்வொரு கேள்வியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னென்னா, ஒரு பொது கேள்வி. அதாவது, அதிக முறை 50 ஓவர் கிரிக்கெட் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் பட்டம் வென்றவர்கள் ஆண்கள் கிரிக்கெட்டில் ஆஸ்திரேலியா தான். அதை ஞாபகம் வச்சுங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அநேகமாக பெண்கள் கிரிக்கெட்லேயும் அவங்க தான் அதிக முறை உலகக்கோப்பை ஜெயிச்சிருக்கிறாங்க. அடுத்து, குறிஞ்சி என்பது, குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும். மலையும் மலை சார்ந்த இடம். குறிஞ்சி நிலத்திற்குரிய கடவுள் முருகன். முருகன். அடுத்து, முல்லை என்பது, முல்லை என்பது காடும் காடு சார்ந்த இடமும். காடும் காடு சார்ந்த இடமும். முல்லை நிலத்திற்குரிய கடவுள் திருமால். திருமால். அடுத்து, மருதம் என்பது வயலும் வயல் சார்ந்த இடமும். மருத நிலத்திற்குரிய கடவுள் இந்திரன். இந்திரன். அடுத்து, 12வது கேள்வி, நெய்தல் என்பது
நெய்தல் என்பது கடலும் கடல் சார்ந்த இடமும், கடலும் கடல் சார்ந்த இடமும். நெய்தல் நிலத்திற்குரிய கடவுள் வருணன். ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து 13வது கேள்வி. பாலை நிலம். பாலை நிலம்னா மணலும் மணல் சார்ந்த இடமும், அதாவது பாலைவனம் சொல்லும் இல்லைங்களா. அப்போ பாலை நிலத்திற்குரிய கடவுள் கொற்றவை. கொற்றவை. அடுத்து 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது. 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது நிலச்சந்தி. நிலச்சந்தி. அடுத்து 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பகுதிக்கு பேரும் நிலச்சந்தி தான். அதாவது இதை நல்லா நோட் பண்ணிக்கங்க. 2 பெரிய நிலப்பரப்புகளை இணைக்கக்கூடியது நிலச்சந்தி தான். 2 பெரிய நீர்ப்பரப்புகளை பிரிக்கக்கூடிய மிக குறுகிய நிலப்பகுதியும் நிலச்சந்தி தான். அதனால நான் வச்சுக்கோங்க. அடுத்து 16வது கேள்வி. புவியில் எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன? புவியில் எத்தனை பெருங்கடல்கள் உள்ளன? 5. அதாவது பசிபிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் பெருங்கடல், அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்திய பெருங்கடல், தென்கடல் ஆகிய 5 பெருங்கடல்கள் உள்ளன. இதில் மிகச்சிறிய பெருங்கடல், மிகச்சிறிய பெருங்கடல் வந்து ஆர்டிக் பெருங்கடல். ஆர்டிக் பெருங்கடல். அடுத்து மிகப்பெரிய பெருங்கடல், மிகப்பெரிய பெருங்கடல் பசிபிக் பெருங்கடல். பசிபிக் பெருங்கடல். அடுத்து இந்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியம், அடிக்கடி கேட்பாங்க. மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது. மலாக்கா நீர்ச்சந்தியை இணைப்பது பசிபிக் பெருங்கடல் மற்றும் இந்திய பெருங்கடல். பசிபிக் பெருங்கடலை இந்திய பெருங்கடல் இணைக்கிறது தான் மலாக்கா நீர்ச்சந்தி. அடுத்து இந்த கேள்வி அடிக்கடி வந்து ரிப்பீட்டடாக வந்து கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. காம்படிட்டிவ் தேர்வாகட்டும் இல்லை ஸ்கூல் எக்ஸாம் ஆகட்டும், இது வந்து அடிக்கடி கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல். அதிகமான கப்பல் போக்குவரத்து நடைபெறும் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல். அட்லாண்டிக் பெருங்கடல். அடுத்து உறைந்த கண்டம். இதான் வந்து நான் என்ன சொன்னேன், பனிக்கட்டிகள் நிறைந்த கண்டம்னு சொல்லியிருந்தேன். பனிக்கட்டிகள் நிறைந்த கண்டம். அதாவது ஒவ்வொரு வருடங்களும் வெப்பமான டைமில் வந்து பனிப்பாறைகள் வந்து உடையும். அதனால் வந்து அண்டார்டிகா, உறைந்த கண்டம்ங்கிறது அண்டார்டிகா. ஏற்கனவே சொல்லியிருந்தேன். தீவுக்கண்டம் என அழைக்கப்படுவது, தீவுக்கண்டம் என அழைக்கப்படுவது ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியா தீவுன்னு என்னது, சுற்றி எல்லா பக்கமும் வந்து தண்ணி இருக்கிறது. நம்மளுக்கு தெரிஞ்ச தீவு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் இந்தியாவுக்கு கீழே இருக்கிற இலங்கை. இலங்கை வந்து பார்த்திங்கன்னா இலங்கை நாடு முழுசுமே வந்து என்ன சொல்கிறது, நீரால் சூழப்பட்டுள்ளது. ஆனால் நம்மளது வந்து பார்த்திங்கன்னா தீபகற்பம். நம்மளது வந்து தீபகற்பம் சொல்லுங்க. ஏன்னா 3 பக்கம் நீர், ஒரு சைடு பார்த்தா நிலம். அதனால் வந்து நம்மளது வந்து பார்த்திங்கன்னா தீபகற்ப நாடு இந்தியா, தீவு நாடு இலங்கை, தீவு கண்டம் ஆஸ்திரேலியா. இப்படி ஒவ்வொரு கேள்வியாக நீங்களாக வந்து சப்போஸ் வந்து தினந்தோறும் பேப்பர் படிக்கிறீங்க, இல்லை யார்கிட்டையாவது ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஷன் பண்ணுறீங்க, அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு நிறைய நாலேஜ் கிடைக்கும். அடுத்து உலகின் உயரமான பீடபூமி. உலகின் உயரமான பீடபூமி திபெத்திய பீடபூமி. திபெத்திய பீடபூமி. அடுத்து இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி. இந்தியாவில் கனிம வளம் நிறைந்த பீடபூமி சோட்டா நாகபுரி பீடபூமி. சோட்டா நாகபுரி பீடபூமி. அதே மாதிரி இந்தியாவின் மிகப்பெரிய, இந்தியாவில் மிகப்பெரிய பீடபூமி அது வந்து தக்கான பீடபூமி. அதை ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து இந்த காணொளியின் கடைசி கேள்வி. உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி. உலகிலேயே மிகவும் ஆழமான அகழி.
மரியானா அகழி, மரியானா அகழி. நன்றி, வணக்கம்.